தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ரஜினி சார். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு. ஸோ இந்த டெல்லி பயணத்துல பெரும் எதிர்பார்ப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போறாரு. நம்ம அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் 4 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காம கடைசி ஆண்டுல தான் பங்கேற்றாங்க. இப்போ முதலமைச்சர் முதல் கூட்டத்தொடரிலேயே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துறாரு. எப்படி பார்க்குறீங்க? கடந்த முறை டெல்லி விசிட்லேயே பல சர்ச்சைகள், பல கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில மீண்டும் மற்றொரு டெல்லி பயணம் எப்படி பார்க்குறீங்க? சார், கண்டிப்பா நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்கிறது மட்டும் இல்லாத, நிதி ஆயோக் கூட்டத்துல தயவு செய்து அவர் பேசணும். பேசாத வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ் தளத்துல நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இப்படி சொன்னார், தமிழ்நாட்டிற்கான நிதி 7000 கோடி வேண்டும் என்று நான் இங்கிருந்து கோரிக்கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு பனையூர்ல போய் எக்ஸ் தளத்துல பதிவிடுறதுக்கு பதிலா தயவு செய்து முதல்வருக்கு கோரிக்கையாக வைக்கிறேன், அங்க கொஞ்சம் பேசுங்க, வாயை துறங்க. இது பொம்மை ஆட்சியா நடத்தாதீங்க, பொம்மை முதல்வரா இருக்காதீங்க. அங்க ஏதாவது ஒரு கேரள முதல்வர் ஏதாவது பேசுறத பார்த்துட்டு, கேரள முதல்வர் என்ன பேசினார் தெரியுமா, அங்கே எனக்கு பதிலளிக்க முடியாத காரணத்தினால் பனையூர் நான் பதிலளிக்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்துல பதிவிடாதீங்க. இது சட்டமன்றத்திலயும் சரி, நீங்க அந்த நிதி ஆயோக் கூட்டத்திலயும் சரி, இதற்கு பிறகு தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க சார். நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்சது. நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக என்னெல்லாம் கேட்டீங்கன்னு வெளியே செய்தியாளர்களை சந்திங்க சார். நீங்க இன்னைக்கு நடிகர் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர். அதை அவர் புரிஞ்சுக்கணும். தயவு செய்து இந்த எக்ஸ்தல அரசியலை அவர் கைவிடணும்னு சொல்லி நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவா இருக்கலாம், அதுக்குன்னு ஹைப்பர் ஆக்டிவா இருந்து களத்துல எந்த ஆக்டிவும் காட்டாத ஒரு முதலமைச்சர் எப்படி ஒரு ஆக்டிவா செயல்படுற முதலமைச்சர் ஆக முடியும்? எல்லாத்துலயும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அவரு இன்னைக்கு உண்மையா கலந்துக்கிறாருன்னா பாராட்டத்தக்க விஷயம் தான், கலந்துக்கணும். நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து வைக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அது மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. என்ன பேசியிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு 10 நிமிஷம் போன முறை பேசிட்டு வந்தீங்க பிரதமர் மோடி அவங்க கிட்ட. நீங்க என்னத்த கோரிக்கை வச்சீங்கன்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் எனக்கு இது ஒரு சந்தேகம் எழுது சார். இந்தியா கூட்டணியில ஏன் தாவேகா இன்னும் சேரல, இவங்களும் அழைப்பு எடுக்கல, இவங்களும் சேரலன்றாங்க. எனக்கு ஒரு விஷயம் அதுல படுது சார். ஒருவேளை நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் நடத்தப்படுகிற கூட்டத்தில் பங்கெடுத்தால் மோடி அவர்கள் ஏதாவது கோச்சிப்பாரா, மோடி அவர்கள் இன்னும் நீ அங்க முக்கியத்துவம் தர ஏதாவது நினைச்சுப்பாரோ அப்படின்ற காரணத்தினால் பங்கேற்பதை தவிர்த்து விட்டாரா என்ற சந்தேகம் எழுது. அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு சார். அது விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இந்தியா கூட்டணி இப்போ திமுக இல்ல, காங்கிரஸ் இங்க கூட்டணியில இருக்கு. அப்ப இந்தியா கூட்டணியில அவர்கள் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனா அவங்க சேராத இப்ப வரையும் இருக்கிறது என்னன்னா, அந்த நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்ச பிறகு அவர்கள் மேபி சேரலாம். நாங்க இதுல இருந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே சொல்றோம், பிஜேபியினுடைய இன்னொரு டீம் தான் விஜய். இதுல இன்னைக்கும் திமுக உறுதியா இருக்கு. பிஜேபியினுடைய ஸ்டாண்ட தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். விஜய் அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அங்க போய் இருக்கிறாங்க. கூட்டத்துல என்ன கேள்வி கேட்க தோணுது அப்படின்னா, நிதி ஆயோக் கடைசி கூட்டத்துல அவருடைய டென்யூர் முடியறதுக்கு ஒரு ஆண்டு முன்னாடி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார். அதே போல ஆளுநருடைய தேநீர் விருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டது. பிறகு நம்ம தேநீர் விருந்துல பங்கேற்றுக்கிட்டோம். அதே போல உங்களுடைய கலைஞர் அவர்களுடைய அந்த நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராஜ்நாத் சிங் எல்லாம் வரவழைச்சாரு. அப்போ அந்த அண்ணாமலை எல்லாம் முன்வரிசையில நிக்க வச்சது, அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நம்ம பார்க்கலையா? அப்ப அந்த சமயத்திலேயே உங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. பாஜகவுடன் திமுக சற்று கொஞ்சம் நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் பிரதமர் மோடி ஒரு சிக்னலை காட்டுகிறார், ராஜ்நாத் சிங்கை அனுப்புகிறார் அப்படின்லாம் சொல்லப்பட்டதில்லை. திமுகவினுடைய தனிப்பட்ட கூட்டத்திற்கு ராஜ்நாத் சிங் பாஜகவினுடைய முன்னணி தலைவராக வந்திருந்தால் நீங்க அந்த கேள்வியை கேட்கலாம். தமிழ்நாடு அரசின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவிற்கு இப்படி யாரும் மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் வரவில்லையே. தமிழ்நாட்டுல இருக்கிற முன்னாள் முதலமைச்சர்கள் இல்ல, இந்தியாவில இருக்க முன்னாள் முதலமைச்சர்கள் நாணய வெளியீட்டு விழாக்கு ஏன் வரலன்னா அது அவர்களை தான் கேட்கணும். கலைஞரை பொறுத்தவரையில் ஒரு 100 ஆண்டுகளை இல்ல வெயிட் பண்ணுங்க, ஒரு 100 ஆண்டுகளை நீங்க இந்தியாவிலே 100 ஆண்டு கண்ட பெரும் தலைவர்களோட பேரு சொல்லுங்க. 100 இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்து பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அவர்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள்கிட்டையும் ஒரு பெரிய மதிப்பு இருக்குது. அந்த தலைவர் கலைஞருக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக அவங்க கூட்டத்துல பங்கெடுத்து அந்த நாணய வெளியீட்டு விழா, ஏன்னா நாணய வெளியிடுறது ஒரு பெரிய ஒரு விழா,
அந்த விழால ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அவர் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை காட்டுகிறது. ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய நாணய வெளியீட்டு விழாவில கூட நீங்க கூட்டணி வச்சாதான் பங்கேற்கணும் அப்படின்ற எந்த ரூலுமே கிடையாது. அவர் எங்கள் தலைவர் மீது பெருமதிப்பு அளித்திருக்கிறார். நீங்க இன்னும் சொல்ல போனா எங்களுடைய தலைவருடைய அன்றைக்கு 2018 அவர் மறைநிற்கின்ற போது பிரதமர் மோடி வந்தார். இறப்பு அந்த 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 இது ஃபுனரல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்தாங்க. சோ எங்கள் தலைவர் மீது இந்தியாவில் பல நாடுகளில் இருந்தும் தலைவர் கலைஞர் அவர்கள் என்றால் அவருடைய அந்த இலக்கிய அதாவது இலக்கியத்தில் அவருடைய பேச்சு மொழியாக இருக்கட்டும், அவர் செய்த ஆட்சியினுடைய சாதனைகளாக இருக்கட்டும், அவர் தமிழ் மொழி காற்றிய பங்காக இருக்கட்டும், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் பங்காற்றியவர் அவர். அந்த தலைவருடைய நாணய வெளியீட்டு விழாக்கும் கூட்டணிக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. திமுக தெளிவா இருக்கு, கூட்டணி என்பது வேறு. நாங்க கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணியாக தான் எப்பவுமே அமைப்போம். கொள்கைக்கு மாறான கூட்டணி திமுக என்றைக்குமே முன்னெடுக்காது. நீங்க ஒரு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்தியா கூட்டணி அந்த கான்பரன்ஸ்ல பங்கேற்காமல் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு இப்போ கிளம்புறாரு அப்படின்னா அது மோடி பகச்சிக்க வேண்டாம், மோடியை கண்டு பயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. உண்மை. இப்போ மோடி அவர்களை சந்திச்ச பிறகு, அதாவது அந்த நித்தி ஆயோக் கான்பரன்ஸுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களையோ சோனியா காந்தியோ அவர்களையோ சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார் அது அவர் தான் கேட்கணும். நான் தாவேகாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, நான் திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன். அவர் யாரை சந்திக்கிறாரு, இல்ல ஏதாவது நடிகைகளை சந்தித்து விட்டு வருகிறாரா, டெல்லிக்கு போறவர், இல்ல அவர் எங்கேயாவது பங்கேற்கிறாருன்னா அது அவர் மேனேஜரு, அவங்க செய்தி தொடர்பாளர் கூட இதெல்லாம் தெரியாது. அவர் மேனேஜர் இருக்காரு, அவரு இருக்காரு, அவர் எந்த கார்ல போறாரு, எந்த பிளைட்ல போறாரு, அந்த பிளைட்ல யார் யார் கூட போறாங்க, அந்த கூட போறவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கே பதில் தெரிஞ்சிடும் அவர் எதுக்காக போறாருன்னு சொல்லி. எனக்கு தெரியாது சார், அவர் அங்க போய் யாரை சந்திக்கிறாருன்னு தெரியாது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர் சந்திக்கிறாரா இல்ல அவருடைய வளர்ச்சிக்காக அவர் சந்திக்கிறாரா என்று எனக்கு தெரியாது. என்னுடைய கோரிக்கை தான் நான் வைக்க முடியும். இவங்க எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள் என்றுதான் என்னால கோரிக்கை வைக்க முடியுமே தவிர்த்து அவர் யாரை சந்திக்கணும் யாரை சந்திக்க கூடாது என்பதை நான் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். எங்களுடைய தலைவர் ஆல்ரெடி விஷன் 2013 சொல்லிட்டு ஒரு விழாலாம் வச்சாரு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் திமுக ஆட்சி வந்திருந்தால் தமிழ்நாட்டை 2030 ஒரு பெரிய ஒரு மாநிலமாக இந்திய அளவிலே நாங்கள் கொண்டு வந்திருப்போம். அது மக்கள் வாய்ப்பளிக்கவில்லை. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இது வரைக்கும் எங்க தலைவர் செஞ்சதை இதற்கு பிறகு நீங்க அதையே அப்படியே கொண்டு போங்க. நீங்க எதுலையுமே நேத்து கூட அந்த தொழில்துறையில ஒரு கம்பெனி வெளியே போயிருக்கு, ஆந்திராவுக்கு இடம் பெயர்ந்திருக்கு. அப்போ இங்க இருந்து நாங்க கூட்டு வந்த கம்பெனி எல்லாம் இன்னைக்கு வெளியே போறாங்கன்னா எந்த மாதிரியான ஆட்சியை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள்? டெல்லிக்கு போறீங்கன்னா இந்த மாதிரி தொழிலாளர்களை, அதாவது தொழில்துறை சார்ந்த ஒரு விஷயங்களை முன்னெடுப்பதற்காக சந்திங்க. அந்த மாதிரி விஷயங்களை நாங்க முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன என்று ஒரு பெரிய இதுவே இருக்கு. அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் மாநாட்டை விஜய் அவர்கள் நடத்த வேண்டும், தொழில்துறையை வளர்க்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் முன்னெடுக்கணும். காலையில டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு லஞ்சு சாப்பிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு போறதுல வளர்ச்சி என்பது, நீங்க சிரிக்காம இதை கேட்கணும், வளர்ச்சி என்பது எதுல இருக்குன்னா உண்மையான நாட்டினுடைய வளர்ச்சியில தமிழ்நாடு எந்த மாதிரியான பங்களிப்பை தருகிறது. 11.19% வளர்ச்சியை எங்களுடைய திமுக ஆட்சியில தமிழ்நாடு எட்டியது. அது மாதிரியான வளர்ச்சியை நீங்கள் அடுத்த ஓராண்டுக்குள் நீங்க அதை விட ஒரு படி மேல போகணும். நீங்க வளரணும். அதுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்பை நீங்க இது கொண்டு போயிருக்கீங்கன்னு பார்க்கணும். திரும்பி அது வளராத்துக்கும் நாளைக்கு திமுக தான் காரணம்னு சொல்லுவார். அவர் அடிக்கடிக்கு மறந்துடுறாரு. அவர் ஆட்சியில இருக்காரா திமுக ஆட்சியில இருக்கான்னு அடிக்கடிக்கு மறந்துடுறாரு. அதெல்லாம் மறக்காதீங்க. நீங்க தான் ஆட்சியில இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி பணிகளையும் சரி, தமிழ்நாட்டுக்கான ஒரு நல்ல முன்னெடுப்புகளையும் சரி நிச்சயம் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். தமிழ்நாடு உங்களை நம்பி தமிழ்நாடை ஒப்படைத்திருக்கிறது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள். அவங்களுக்கு நீங்க நன்றியா இருக்கணும். தமிழக வெற்றி கழகத்தினோட ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ டெல்லிக்கு போறாரு. கடந்த முறை போகும்பொழுது காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களை சந்திப்பார் என்று ஷெட்யூல் போடப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. பிறகு அது ரத்து செய்யப்பட்டதனால பெரிய ஒரு விவாத பொருள் ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த முறை இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு மட்டும் அவர் பங்கேற்கிறாருன்னா மோடி மீது பயம், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்றீங்க. அப்போ அதே மோடி காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறதையும் விரும்ப மாட்டார் அல்லவா?
அப்ப அதையும் இந்த முறையும் தவிர்ப்பாராங்கிற ஒரு கேள்வியும் உங்களுடைய பதிலில் இருந்தே எழ சார் தோணுது. அவரு நீங்க ஒண்ணு சொன்னீங்க. போன முறை ஏன்னா, வந்து ஷெட்யூல் இன்னும் கூடுதலா பண்ணுச்சு. அத இன்னொரு ஏன் இல்ல ம். கூடுதலா இன்னொன்னு சொல்லிடுறேன். முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு எப்பப்பலாம் வந்து போறாரோ, பிரதமரை இன்று காலையில சந்திக்கிறார்ன்னா, மாலை வந்து சோனியா காந்தி அம்மையாரையும், ராகுல் காந்தி அவர்களையும் வந்து சந்திச்சு புகைப்படம் வெளியிடுவது என்பது வழக்கமாக வைத்திருந்தார். சார் அவருகிட்ட இருந்த தெம்பும், திராணியும் இவர்கிட்ட இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது சார். ஏன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லி இப்போ வந்து தொடங்கி வச்சுட்டு இருக்காரு. இது ஷெட்யூல் பண்ணது போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஷெட்யூல் பண்ணாங்க. தன்னுடைய மேனேஜர் வீட்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அத கேன்சல் பண்ணவரு. ஒருவேள அந்த மாரி ஏதாவது பர்சனல் ஒர்க் அவருக்கு இருந்துச்சுன்னா, பர்சனல் ஒர்க்குக்கு முன்னுரிமை குடுத்துட்டு இத பார்க்காம கூட வந்துருவார் சார். ஏன்னா, அவரு செய்கின்ற செயல்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவருக்கு வந்து பிரையாரிட்டி வந்து பப்ளிக் ஒர்க் கிடையாது ஃபர்ஸ்ட். அவரோட பெர்சனல் ஒர்க். பெர்சனல் ஒர்க் ஃபர்ஸ்ட் முடிப்பாரு. நேரம் தான் பப்ளிக் ஒர்க்க பார்ப்பாரு. பப்ளிக் சர்வீஸ பார்ப்பாரு. இல்லன்னா திரும்பி வந்துருவார் சார். சென்னைக்கு வந்து பணியூர்ல இல்ல போய் அப்ப நீங்க படுத்துருவார் சார். அடுத்த நாள் டெல்லிக்கு வருவார் திரு சார். விஜய் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு கூட போகல. வேற ஏதாவது பர்சனல் ஒர்க் இருக்கும். அது இல்ல கூடுதலா நித்தி சார். ஆயோக்க நிதி ஷெட்யூல் ஆயோக் பண்ணலாமா? சார். எஜமான் எஜமான் கூப்ட்டுருக்காரு. அவர் அந்த மாரி எஜமானுக்கு கட்டுப்படுவார் சார். மத்த யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு. எஜமான் கூப்ட்டுருக்காரு. எஜமான் யார் கூப்பிட்டதுனால சார் ஃபர்ஸ்ட் எஜமான்? நிச்சயம் போயிடுவார் சார். இல்ல யார் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கார்களோ அவர்களே தான் நான் எஜமான்னு சொல்றேன். அவரு கூப்ட்டுருக்காரு. அதனால இவர் கண்டிப்பா போவார் சார். அதெல்லாம் வந்து தவிர்க்க மாட்டாரு. அதுக்கு போயிடுவாரு. மத்த இவங்க 5 தொகுதி வச்சு வந்தவங்களுக்கெல்லாம் அவர் முன்னுரிமை குடுக்க மாட்டார் சார். ம். 5 தொகுதிகளுக்கு முன்னுரிமை தரமாட்டாரு அவரு. இல்ல அவங்க வந்து பாஜக கிட்ட இருந்து ஒரு ஷீல்டா இருப்பாங்க காங்கிரஸ் அப்படின்னு தானே வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு வரைக்கும் வந்து சார் நான் எம்பி ஒண்ணே ஒண்ணு பதவி சொல்லவா? குடுத்திருக்காரு. இல்ல காங்கிரஸ் எந்த மாதிரி நான் ஒண்ணு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இன்கேஸ் வந்து அடுத்த தேர்தல்ல பிஜேபி வந்து ஒரு 220 தொகுதியில ஜெயிச்சதுன்னு வச்சுங்க. கூட்டணி யார்கிட்ட ஆதரவு கேட்குது அப்படின்னா, ஒரு 4 அமைச்சரவை தரோம்ன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்கேஸ் பிஜேபி அப்படி சொல்லுது. முதல்ல காங்கிரஸ் போய் நிக்கும். நாங்க கூட்டணிக்கு வந்துர்றோம். 4 அமைச்சரவை எங்களுக்கு குடுத்துருங்க. நாங்க வந்துர்றோம்ன்னு சொல்ட்டு, பாஜக எதிரி இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா அமைச்சரவைன்னு வந்துட்டா ஓடி போய் நிப்பாங்கன்னு சொல்றேன். அமைச்சரவைக்காக பாஜகவோடையே கூட்டணி வைத்தாலும் காங்கிரஸ் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு கட்சி காங்கிரஸ். அதனால நீங்க காங்கிரஸ வந்து அப்படியே பெரிய ஒரு அப்படியே இல்ல சார் மிகைப்படுத்திலாம் சொல்லாதீங்க. அந்த இல்ல சார் ம். அந்த உதாரணங்கிறது நீங்க காங்கிரஸுக்கு சொல்றீங்க. கடந்த காலத்துல திமுக அப்படி செஞ்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன். திமுகவுடைய 1998ல தயவு அம்மையார் ஜெயலலிதா காங்கிரசுக்கு அவர்கள் தமிழ்நாட்டுல 98ல அம்மையார் தேவைப்பட்டது. ஜெயலலிதா 98ல 1969ல ஜெயலலிதா அம்மையார் முழுமையாக காங்கிரஸ் துடைத்தெறியப்பட்டது. துடைத்தெறியப்பட்டு அன்று 1969ல விழுந்த அடி, ம். 1967ல விழுந்த அடி, இன்னைக்கு வரையும் காங்கிரஸ் மீளல. யார் ம். மேலாவது குதிரை சவாரி செய்தால் தான், யார் மீதாவது சவாரி செய்தால் தான் தமிழ்நாட்டுல அவங்களால கரை சேர முடியும் என்ற ஒரு இது இருந்தது. அதனால திமுக தமிழ்நாட்டுக்கு தேவை என்ற காரணத்தினால் அவர்கள் அமைச்சரவையில் இடம் தந்தார்களே தவிர்த்து அவர்கள் வாரி வழங்குகிற வள்ளல்களும் கிடையாது. நாங்களும் போயிட்டு அவங்க மேல சவாரி செய்ய வேண்டிய அவசியமும் திமுகக்கு இல்ல. நாங்க சவாரி செய்யணும்னு நினைச்சிருந்தா 2024ல தோல்வி அடைந்தது. நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் வந்து கூப்பிட்டு நீங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொன்ன போது ஏன் திமுக போயிருக்குமே, போய்னா வந்து அமைச்சரவையில பங்கெடுத்து இருக்கிறோமே, ஏன் வந்து 2019ல போய் சேர்ந்திருக்குமே, நாங்க தான் எம்பிக்கள்லாம் ஜெயிச்சோமே. அப்போதெல்லாம் ஏன் போகவில்லை என்றால் எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பாஜக கூப்பிட்டா கூட காங்கிரஸ் ஓடும்னா அவர்களுக்கு பெரிதாக கொள்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். அப்படி கொள்கை இருக்கிற மாதிரி கொள்கையோடு தான் நாங்கள் வாழ்கிறவர்கள். நாங்க பதவிக்காக போக மாட்டோம்னு ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க திமுக விட்டு போயிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு தேவை பதவி. நம்ம 5 பேர் வெற்றி பெற்றுவிட்டோம். திமுக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பதவி யார்கிட்ட இருக்கு? டிவிகே கிட்ட இருக்கு. அதனால ஓடிட்டாங்க. அதனால ஃபியூச்சர்ல நீங்க பாப்பீங்க. நீங்க எதிர்பாருங்கள். பிஜேபியோடையும் கூட்டணி வைப்பதற்கு காங்கிரஸ் தயாராக தான் இருக்கிறது. நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.